குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கேரளாவில் கடந்த வாரம் 24 வயது இளைஞர் நிஃபா வைரஸ் பாதிப்பால் இறந்தார். ஏற்கனவே கடந்த ஜூலையில் இதே போன்ற 14 வயது மாணவர் நிஃபா வைரஸால் இறந்தார். இருவரது வீடும் மலப்புரம் மாவட்டத்தில் சில கிலோமீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ளது. இதனால் நிஃபா வைரஸ் இன்னும் பலருக்கு பரவி இருக்கலாம் என கேரள சுகாதாரத்துறைக்கு சந்தேகம் வந்தது. இதையடுத்து இறந்த இளைஞரின் வீடு, வசிக்கும் பகுதி, குடியிருக்கும் வார்டு, அதனை சுற்றியுள்ள இடங்கள் தனிமைப்படுத்தப்பட்டது. தீவிர கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு சுகாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இளைஞருடன் நேரடி தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களில் நிஃபா வைரஸ் பாதிப்பு அறிகுறி உள்ள 5 பேர் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் உள்ளனர். நிஃபா வைரஸ் பரவலை தடுக்க கேரளாவில் கடும் கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த சூழலில் கேரளாவில் குரங்கம்மை பரவல் இருக்கலாம் என்கிற இன்னொரு அதிர்ச்சி தகவலும் வெளியானது. மலப்புரம் மாஞ்சேரி மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டலில் ஒருவர் குரங்கம்மை பாதிப்புடன் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். எடவண்ணாவைச் சேர்ந்த 38 வயதான இளைஞர் சமீபத்தில் துபாயிலிருந்து கேரளா திரும்பினார். அவருக்கு காய்ச்சல், குரங்கம்மை போன்ற தோல் வெடிப்புகள் இருந்துள்ளது. மாஞ்சேரியில் உள்ள மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். அவருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் குரங்கம்மை அறிகுறிகள் இருப்பதாக டாக்டர்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இளைஞரின் சளி மாதிரி கோழிக்கோடு வைராலஜி ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆய்வு முடிவை பொறுத்து தான் குரங்கம்மை பாதிப்பு இருக்கிறதா என்பதை உறுதியாக சொல்ல முடியும் என டாக்டர்கள் கூறினர். இதுவரை 116 நாடுகளில் குரங்கம்மை பரவியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் 14,000க்கும் மேற்பட்டோர் குரங்கம்மையால் பாதிக்கப்பட்ட நிலையில் 524 இறப்புகள் பதிவாகியுள்ளது. குரங்கம்மையை சர்வதேச சுகாதார அவசர நிலையாக கடந்த 2 ஆண்டுகளில் 2வது முறையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. இதனால் இந்தியாவில் அனைத்து ஏர்போர்ட்டுகளிலும் பலத்த சோதனைக்கு பிறகே வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர்.